விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரிடிக்ஷன் கடகராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி 16ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 22ஆம் தேதி வரைக்கும் 2026 எந்த மாதிரியான கோச்சார நிலை இருக்குன்னு பார்த்தோம்னா, அதற்கு முன்பதாக மலேசிய வரலாற்றில் முதல் முறையாக ஜோதிட கலையரசு ஆதித்ய குருஜி ஐயாவுடன் ஒரு நாள் மிட்லேண்ட்ஸ் கன்வென்ஷன் சென்டர் 21 பிப்ரவரி 2026 காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை உணவு, பார்க்கிங் மற்றும் ஏர் கண்டிஷனிங் சிட்டிங் உங்களுக்காக ஏற்பாடு செய்திருக்கிறாங்க. தாராளமாக ஜோதிட ஆர்வம் உள்ளவங்க வந்து கலந்துக்கலாம். உங்களுடைய கேள்விகளை நேரடியாக ஐயா கிட்ட கேட்கலாம். ஜோதிடம் சம்பந்தப்பட்ட கேள்வி பதில் செஷனாகவே இந்த நிகழ்ச்சி போகும். திரளாக திரண்டு வாருங்கள், அங்க பார்க்கலாம். கடகராசிக்காரங்களுக்கு வாரம் பிறந்த உடனேயே திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை காலையில் 11:36 சந்திராஷ்டம அமைப்பு தொடங்கிறதுங்க. அப்போ என்ன, செவ்வாய் புதன் வியாழன் 3 நாளைக்கு சந்திராஷ்டமம் எல்லாம் கிடத்துல போட்ட மாதிரி இருந்தாலும் கூட சுபத்துவ சந்திராஷ்டமம்னு சொல்லுவாங்க. குரு சுக்கரனுடைய இணைவில் தான் சந்திரன் இருக்கிறாரு. அப்போ என்ன, அதிகமான டிராவல் இருக்கும், அலைச்சல் இருக்கும், ஏதோ ஒன்று பண்ண போய் அது இப்படி நல்லா வந்துருச்சுங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். 3 நாள் இதுக்குன்னு தான் இருக்கும். பண்ணிட முடியுமா, முடிச்சிட முடியுமா, பார்த்துக்க முடியுமா அப்படின்ற மாதிரி. ஆனால் அதுவே பெரிய அளவுக்கு அப்படியே மாறக்கூடும் விபரீத ராஜயோகம் செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம்னு கூட சொல்லிடலாங்க. இந்த இடத்துல என்ன இருந்தாலும் 6ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருந்து 6ஐயும் பார்க்கறாரு, 8ஐயும் பார்க்கறாரு. அப்ப இந்த அமைப்புகள்ல ஏதோ ஒரு வகையில முதலில் சாதகம் இல்லாத தன்மை பிற்பகுதியில சாதகமாக மாறி கடகராசிக்காரங்களுக்கு புதிய வழி பிறக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அஷ்டம சனி கடுமையான தன்மைகள்ல இருந்து முழுசா வெளியில வந்துட்டீங்க. வாழ்க்கையில உண்மைனா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, யார் யார் எப்படிப்பட்டவங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்த ஸ்டெப் எங்க வைக்கணும்ன்ற விஷயம் தெரியணும்ல, அதற்கான வழிகள் சந்தர்ப்பங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு வாரமாகவே இந்த பிப்ரவரி 3ஆவது வாரம் சகல தரப்பு கடகராசிக்காரர்களுக்கும் நிச்சயமாக அமையும்.